Hi friends, நான் Manimalar சண்முகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டேஸ்டியான சீஸ் எக் ஆம்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது சீஸ் போட்டு செய்யறனால ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். வீடியோல உங்களுக்காக ஒரு டிப் சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீஸ் எக் ஆம்லெட் செய்ய நான் இன்னைக்கு 2 முட்டை எடுத்துர்க்கேன். இப்போ இந்த பவுல்ல இந்த 2 முட்டையை நம்ம உடைச்சு விட்டுடலாம். இப்போ இந்த உடைச்சு விட்டுருக்கிற முட்டையை நம்ம இந்த விஸ்க்ல நல்லா அடிச்சு விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். இது இப்போ அப்படியே வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிடலாம். ஆம்லெட் போட ஒரு சின்ன பேன் வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கலாம். ஆனியனை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம முட்டை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த 2 முட்டையை கலந்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் வெங்காயம் வதங்கும் போதே சால்ட்டு சேர்த்துடுங்க. இப்போ நான் ஒரு சீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து துருவி விட்டுடலாம். அப்படியே எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி. இப்படி செஞ்சால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம லஞ்சுக்கும் ஒரு சைடிஷ் ரெடியான மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ லைட்டாக இதை திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதான். ஒரு 1 or 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஆம்லெட் போடும்போது ஃப்ரெஷ்ஷான பசும்பால் இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஏன்னா ஆம்லெட் வந்து ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். குக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி பார்த்துடலாம். வாவ், பாருங்கள், சீஸ் எக் ஆம்லெட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சீஸ் எக் ஆம்லெட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் மணிமலர் சண்முகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நலமுடன் வாழ்க.